என்ன மறந்துட்டீங்களா? ரொம்ப நாள் வீடியோ போடல. இந்த பொண்ணு எங்கேயோ போச்சேன்னு சொல்லிட்டு மறந்தாச்சா? இல்லைன்னா கொஞ்சமாச்சும் ஞாபகம் இருக்கிறேனா? இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லிடுங்க. வீட்டுக்கு கெஸ்ட் வந்ததுனால கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். ஆனாலும் அவங்க தான் எல்லா வேலையும் செய்கிறாங்க. நான் சும்மா ஹெல்ப் பண்ணுறேன். அப்படி தான் இருக்குது. ஆனாலும் என்னவோ வீடியோஸ் எடுக்கவும் முடியல, வீடியோஸு எடிட் பண்ணவும் முடியல. இருக்கிற வீடியோஸு எடிட் பண்ண வீடியோஸும் பேசவும் முடியல, வாய்ஸ் ஓவரும் கொடுக்க முடியல. கொஞ்சம் வேலைன்ட்டு வேலை மேலேயே கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு வந்தப்போ நம்ம தானே பார்த்துக்கணும். அவங்க மேலே எல்லா வேலையும் கொடுத்துட்டு நம்ம சும்மா இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா? அதனால கொஞ்சம் வேலைன்ட்டு அது மேலேயே கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால வீடியோஸ் கொஞ்சம் லேட் ஆகுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இவங்க எல்லாம் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நினச்சேன், எல்லாரும் வருவாங்க இல்லையா, எல்லாரும் ஜாலியாக இருக்கிறதெல்லாம் வீடியோஸ் எடுத்து போடணும்னு நினச்சேன். பட் வந்த பிறகு எங்கே சமைக்கிறது, கழுவுறது, சாப்பிட்றது, சமைக்கிறது, கழுவுறது, சாப்பிட்றது, இதே வேலையாக போச்சு. நடுவில் கொஞ்சம் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு குலாப் ஜாமுன் செஞ்சுன்னு இருக்கிறோம். பசங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட் ஐட்டம் செஞ்சால் நல்லா சாப்பிடுவாங்க இல்லையா? அதனால குலாப் ஜாமுன் செஞ்சால் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய குலாப் ஜாமுனே செஞ்சிட்டோம். செஞ்ச வரைக்கும் ஒரு 2-3 நாளாச்சும் இருக்கணும் இல்லையா? அதுக்கு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே செஞ்சிட்டோம். இதுக்கு கடைக்கு கூட கொடுத்து அனுப்பிச்சிடலாம், அந்தளவுக்கு செஞ்சுருக்கிறேன். இதுதான் எங்கள் அக்கான்னா சிஸ்டர். தமிழில் ஓரத்தி சொல்லுவாங்கன்ட்டு முந்தா நேற்று தான் கற்றுக்கினேன். யார்கிட்டயோ கேட்டு கற்றுக்கினேன். அப்புறம் ஸ்டவ் கிட்ட ஒருத்தர் இருந்தாங்க இல்லையா, அவங்க தான் எங்கள் நாத்தனார். நீங்கள் ஷார்ட் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவங்க எங்கள் நாத்தனார், இங்கே எங்கள் சிஸ்டர். இப்போ பசங்களுக்கு நான் கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதம் கொடுக்குற மாதிரி கொடுத்துன்னு இருக்கிறேன் இல்லையா, அது ஒன்றுமே இல்லை. ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. எது கொடுத்தாலும் பசங்க 4 பேராக இருக்கிறப்போ எல்லாருக்குமே ஈக்குவலாக கொடுக்கணும். இல்லைன்னா எனக்கு கம்மியாயிடுச்சு, உனக்கு கம்மியாச்சு, இப்படி தான் சண்டை நடக்கும். அதனால தான் எல்லாருக்குமே ஈக்குவலாக கொடுத்துன்னு இருக்கிறோம். அதனால கொஞ்சம் கோயில் பிரசாதம் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்பூனாக போட்டுன்னு இருக்கிறோம். அதுக்கப்புறம் சமையல் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு நாங்கள் மார்க்கெட்டுக்கு போயாச்சு. எங்கள் ஊரில் பேமெண்ட் மார்க்கெட்டுன்ட்டு மந்த் எண்டில் போடுவாங்க. ஏன்னா அன்றைக்கி தான் பேமெண்ட் வரும் இல்லையா? பேமெண்ட் வராதுமா, இங்கே போயிட்டு ஒரு பாதி பணம் காலி பண்ணிட்டு வந்துடணும். அது எப்படியோ 5ஆம் தேதிக்குள்ளே காலி ஆகிடும். ஆனால் அன்றைக்கே இங்கே போனோன்னா ஒரு பாதி பணம் இங்கே கொஞ்சம் காலி ஆகிடும். அதுக்கு தான் இந்த பேமெண்ட் மார்க்கெட்டுன்னு பேர் வந்துச்சு. இப்போ கரோனா வந்ததுனால ரோட் சைடில் போட்டிருக்கிறாங்க. முன்னெல்லாம் பெரிய கிரவுண்டில் போடுவாங்க, எல்லாமே கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு டிமார்ட்டுக்கு போனோன்னா எப்படி எல்லாமே கிடைக்கும், அந்த மாதிரி இங்கேயும் எல்லாமே கிடைக்கும். பட் கொஞ்சம் பார்த்து வாங்கணும், எது லோக்கல், எது நல்லா இருக்குது அப்படின்ட்டு பார்த்து வாங்கணும். எல்லாமே கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டில் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் கவனித்து வாங்கணும். எது நல்லா இருக்குது, எது நல்லா இல்லைன்ட்டு பார்த்து வாங்கிக்கினா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் எதுவுமே வாங்கிறதுக்கு போகல, சும்மா சுற்றி பார்க்கலான்னு போனோம். பசங்களை எல்லாருமே வீட்டில் விட்டுட்டு சமையலெல்லாம் செஞ்சு வச்சுட்டு பீஸ்ஃபுல்லாக போனோம் நாங்கள். ஏன்னா கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்தாலும் அவங்களுக்கு பசி வந்தாலும் அவங்க சாப்பிடுவாங்க இல்லையா? அதுக்காக சமையலெல்லாம் செஞ்சு வச்சுட்டு நாங்கள் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். அங்கே போனால் கொஞ்சம் பார்த்த உடனே பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி எங்கள் நாத்தனாருக்கு சிலது பிடிச்சிருந்துச்சு. அவங்க கொஞ்சம் வாங்கிக்கினாங்க. நானும் அக்கா மட்டும் எதுவுமே வாங்கலை. அக்கா பாம்பேயில் இருப்பாங்க. இங்கே விடவா பாம்பேயில் கிடைக்காம இருக்கும்? அங்கே இன்னும் நல்லாவே கிடைக்கும் இல்லையா? இங்கேருந்து ஏன் நான் தூக்கிட்டு போகணும், அங்கேயே எனக்கு நல்லா கிடைக்கும்னு சொல்லிட்டு அக்கா எதுவுமே வாங்கிக்கல. எங்கள் நாத்தனார் மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தாங்க. பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் துணி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு பிடிச்சது சிலது வாங்கிக்கினாங்க. நாங்கள் மட்டும் இந்த மாதிரி டைம் பாஸ்க்கு தான் போனோம். ஏன்னா வீட்டிலவே அந்த நாள் சேவரே பார்த்து மைண்டு வெடிச்சிடும் போல். அதுவும் இல்லாமல் பசங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ப்ரெஷரே இருக்கும் மைண்டில். இந்த மாதிரி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போனோன்னா மைண்டு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு ஜாலியாக சுற்றி பார்க்கலான்ட்டு நாங்கள் போனோம். அங்கே போய் சுற்றி பார்க்குறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அது ஒரு கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும். அந்த மார்க்கெட்டு போயினே இருக்கும். அந்த மாதிரி போயிட்டே இருந்தோம். இடத்துக்கு போன பிறகு போதும்டா சாமி, இனிமேல் போனால் கால் வலி ஜாஸ்தி ஆகிடும்னு சொல்லிட்டு அப்படின்னு தோணிச்சு. ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும் மார்க்கெட்டு. அதனால ரிட்டன் திரும்பியாச்சு. திரும்புறதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ இருட்டாயிடுச்சுன்ட்டு அவ்வளோ நேரம் நாங்கள் சுற்றினோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மணி நேரமே சுற்றினோன்னு நினச்சிக்கோங்களேன். மார்க்கெட்டுக்கு நாங்கள் 4 மணிக்கு போனால் 7:30 அப்படி ஆயிடுச்சு வீட்டுக்கு வரதுக்கு.
இந்த மாதிரி சுற்றிட்டே இருந்தோம் இல்லையா, கொஞ்சம் பசியாக அப்படியே தோணிச்சு. எங்கள் ஊரில் பங்கார்பேட் பானிபூர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏன்னா பக்கத்துலவே பங்கார்பேட் இல்லையா, கொஞ்சம் ஃபேமஸ் தான். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. பட் நான் சாப்பிட்டு கொஞ்சம் டேஸ்ட் எனக்கு என்னவோ ஓகே தான் அப்படின்னு தோணும். பட் இங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க பங்கார்பேட்டு பானிபூரி தான் சூப்பராக இருக்கும்ன்ற மாதிரி. எனக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு தோணாது, சில நேரத்தில் தோணும். இதெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அக்கா பாம்பேலேருந்து பசங்களுக்காக எங்களுக்காக என்னென்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேக்லேருந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோ இல்லைன்னா எறும்பு பிடிச்சிடும் அப்படின்ட்டு எடுத்து கொடுத்தாங்க. அக்கா ஊருக்கு வந்தாலும் சரி, இல்லைன்னா எங்கள் மூத்தார் ஊருக்கு வந்தாலும் சரி, இல்லைன்னா அங்கேருந்து யார் ஊருக்கு வந்தாலும் சரி, இந்த மாதிரி ஸ்நாக்ஸு பசங்களுக்காக கொடுத்து அனுப்புவாங்க. இல்லைன்னா அவங்களே கூட வாங்கிட்டு வருவாங்க. எப்பவுமே இந்த மாதிரி இவ்வளோ நிறையா ஸ்நாக்ஸு பசங்களுக்காக அங்கேருந்து கொடுத்து அனுப்புவாங்க. இல்லைன்னா அவங்க கொண்டு வருவாங்க. நல்லா பார்த்துப்பாங்க. அவங்க கூட பிறந்த தங்கச்சியை எப்படி பார்த்துக்கிறாங்களோ சேம் என்னையும் அப்படியே தான் பார்த்துக்கிறாங்க. எனக்கு அக்கா கிடையாது, எனக்கு ஒரு சொந்த அக்கா மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஆனால் ஃபோனில் அப்படி எல்லாம் பேசிக்க மாட்டோம். நேராக வந்தோன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம நல்லா ஜாலியாக இருப்போம், ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்போம் சொல்லணுன்னா. சேம் எங்கள் நாத்தனார் கூட அப்படி தான். அவங்க நாத்தனார், நாங்கள் அண்ணி, அப்படி எந்த ஃபீலிங்கே கிடையாது. நாங்களும் ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி நாங்கள் 3 பேருமே ஃப்ரெண்ட்லியாக இருப்போம். எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணிப்போம். எது கொடுக்கணுன்னாலும் அவங்க கிட்ட கேட்டுப்போம். இல்லைன்னா அவங்க என்கிட்ட கேட்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நாங்கள் கோச்சிக்கிறது அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜாலியாக இருப்போம், 3 பேர் சந்தோஷமாக இருப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா ஆச்சிலையும் வீட்டுக்கு வந்த பிறகு எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். இது மறுநாள் வீடியோ ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா அங்கங்கே தான் சின்ன சின்ன கிளிப்பாக எடுத்து வச்சிருக்கிற வீடியோ. ஏன்னா கெஸ்ட் இருக்கிறதுனால கண்டினியூஸாக எனக்கு வீடியோ எடுக்க முடியல. அதனால சின்ன சின்ன கிளிப்ஸாக எடுத்து வச்சிருக்கிறேன். மறுநாள் நாங்கள் கேஜிஎஃப்க்கு போனோம். இங்கே ஷாப்பிங் பண்ணது பத்தாதுன்னு சொல்லிட்டு அங்கே கூட கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு ஏதோ தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். மார்க்கெட்டு போன பிறகு மல்லிப்பூ கண்ணில் பட்டுச்சு. பசங்க வேற இருக்கிறாங்க இல்லையா, பெண் குழந்தைங்க வீட்டில் இருக்கிறாங்க இல்லையா, மல்லிப்பூ வச்சு அழகு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மல்லிப்பூ வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கட்டின்னு இருக்கிறோம். கட்டிட்டு அதுக்கப்புறம் கதை பேசிக்கிட்டே வாய் கொஞ்ச நேரமாச்சு சும்மா இருக்குதா பாருங்களா. ஆனால் ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, ஒன்றா உட்காந்து வேலை செஞ்சுக்கிறது எல்லாமே நல்லா இருக்கும். எனக்கு இந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். அதனால சொல்லிடுங்க. வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.